ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் மேம்கின்னு கேட்டிருந்தீங்க. பட் என்னுடைய பர்சனல் ஒர்க்னால என்னால் வந்து அந்த வீடியோஸ் என்னால் போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட். இப்போ நான் வந்து அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட்னர்ஷிப்போடு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு வங்கி அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா, யாருக்காக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நார்மல் பீப்புள், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து என்ன மாதிரியான செக்டார்ஸ்னால் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க, இல்லை வந்து உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறவங்க, இல்லை வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, இல்லை ஹெல்த் கேர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக, ஓகேவா, உருவாக்கப்பட்டது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது. இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் போய் லோன் எடுப்பாங்க, செய்வாங்க. பட் இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர், ஒரு விவசாயத்துக்கோ இல்லை வந்து சிறு தொழில் செய்கிறவங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும், செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தொடங்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது. இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக மெயினாக உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா, வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இருக்காங்க இல்லையா, அதாவது எக்கனாமிக்கலி வந்து பின்தங்கிய நிலைமையில், பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறவங்க, அதாவது தன்னுடைய பிஸ்னஸை இன்னும் உயர்த்துறதுக்கு லோன் கிடைக்க முடியாதவங்க, அதற்கான முன்னேற்றத்தையே வந்து தன்னுடைய தொழிலுக்கான முன்னேற்றத்தையே காண முடியாது, இவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாகவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடியூசர்ஸ், பொருளை வந்து உருவாக்குறவங்க. எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சரே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து நமக்கு வந்து விவசாயம் செய்கிறாங்க, அந்த விவசாயத்தை வந்து நம்ம கன்சியூமர் நம்மக்கிட்ட வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மிடில்மென்ஸ், இடைத்தரகர்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடுது, நமக்கு இப்போ வந்து ப்ரொடியூசர், அதாவது விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1 கிலோ தக்காளியை வந்து மிடில்மேன், இந்த அதாவது இந்த இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொத்தமாக ஹோல்சேலில் வாங்குறதுனால அவங்க வந்து கம்மியான விலையில் இவங்க கிட்டேருந்து மொத்த விலையை வாங்கிட்டு அவங்க கன்சியூமர்ஸான நம்மக்கிட்ட வரும்பொழுது அதிகப்படியான விலையை வச்சு தான் விற்கிறாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற விலை அந்த ப்ரொடியூசருக்கு, அந்த விவசாயிக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடைத்தரகர்கள்லாம் இல்லாமல், மிடில்மென்ஸ் அப்படின்றவங்க இல்லாமல் நேரடியாக அவங்களுக்கான அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்கே போய் சேர்ற மாதிரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நடக்கிறத சொன்னேன் நான். இதுவே வந்து ஃபினான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நம்பி யார் கடன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் இவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டு இவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை வந்து இந்த ஃபினான்ஸ் செக்டார்ஸ் வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து மெயினாக யாருக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அவங்களுக்கு தான் உருவாக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மற்றவங்க வந்து அவங்களே சுரண்டுறாங்க இல்லையா, இடைத்தரகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உழைப்பை சுரண்டி அவங்க லாபம் பார்க்குறாங்க. ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு எந்தவித
எக்கனாமிக்கலாக வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எந்தவித டெவலப்மெண்ட்டுமே ஏற்படலை. ஸோ அப்படிப்பட்டவங்களை முன்னேற்றும் வகையாக ஹெல்ப் பண்ணும் விதமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அம்சமாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஓனர்ஷிப். அதாவது அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கூட்டாக வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப்பாக இருந்து அந்தந்த துறைகளில் இருக்கவங்களுக்கான சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். த வேர்டு கோஆப்ரேட்டிவ் மீன்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் வித் அதர்ஸ் ஃபார் எ காமன் பர்பஸ். ஒரு பொதுவான ஒரு நோக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றாக இணைந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. அதுக்கு தான் நம்ம கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். கோஆப்ரேட்டிவ்னா என்ன? எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கோஆப்ரேட்டிவாக நடந்துக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஒரு காமன் பர்பஸ், ஒரு பொதுப்படையான ஒரு நோக்கத்துக்காக வந்து செயல்படுவது தான் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் எ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இப்போ பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம், 2-3 பேர் வந்து ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இல்லையா? அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து யாருக்கிட்டையும் கம்பல்ஷன் கிடையாது. வாலண்டரியாக அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அசோசியேஷன் அந்த குழுவை வந்து உருவாக்குறாங்க. who join together with the motive of welfare of the members. இவங்கெல்லாம் எதுக்காக ஒரு கூட்டாக இணைந்து செயல்படணும், வாலண்டராக தானாகவே முன் வந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஆரம்பித்து ஜாயின் டுகெதர், who join together with the motive of welfare of the members. ஸோ மக்களுடைய நலனுக்காக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, வாலண்டரியாக வந்து ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. தே ஆர் driven by the need to protect their economic interest in the face of possible exploitation at the hands of the middlemen obsessed with the desire to earn greater profits. ஸோ இது எதற்காக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது உருவாகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த மிடில்மென்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, சுரண்டுகிறார்கள். அவங்க கிட்டேருந்து அந்த உழைப்பை சுரண்டி இவங்க வந்து அதிகப்படியான லாபத்தை பார்த்து இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்த எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக எந்தவித டெவலப்மெண்ட்டும் இல்லாத மாதிரியே சூழல் வந்து உருவாயிடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் விதமாக, பாதுகாக்கும் விதமாக உருவாக்கப்பட்டது தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி is compulsorily required to be registered under the Cooperative Societies Act 1912. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் சட்டத்தின்படி 1912ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? நம்ம பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். பட் ரெஜிஸ்டர் பண்ணால் நல்லது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் அப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் சிம்பிள் இனஃப் அண்ட் அட் த மோஸ்ட் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் த கன்சென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 10 adult persons to form a society. இப்போ வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 persons, ஓகேவா, 10 persons ஆஃப் அடல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், 18 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும். ஓகேவா? அந்த 10 பேரும் 18 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த 10 பேரும் வந்து ஒன்றாக இணைந்து ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு சொசைட்டியை வந்து உருவாக்குறாங்க. த கேபிட்டல் ஆஃப் எ சொசைட்டி இஸ் raised ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ் த்ரூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இப்போ எல்லாருமே ஒன்றாக இணைந்து செயல்படணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதற்கான முதலீடு நமக்கு தேவை இல்லையா? இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா முதலீடு நமக்கு தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து எப்படி கேபிட்டலை வந்து அவங்க ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். நம்ம கம்பெனியில் வந்து எப்படி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோமோ அதே போல் இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அதன் மூலிமா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. த சொசைட்டி அக்வயர்ஸ் அ டிஸ்டிங்க்ட் லீகல் ஐடென்டிட்டி ஆஃப்டர் இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டிக்கு வந்து சட்டப்பூர்வமாக
ஒரு ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு கிடைச்சிடுது. ஓகேவா? அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடென்டிட்டி மாதிரி அவங்களுக்கான ஒரு தகுதியை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அவங்க வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும். ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா வேறு சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா, இப்போ வந்து அதில் மெம்பராக இருக்கணும். இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக, அந்த வில்லேஜில் இருக்கிற வாழ்கின்ற மக்களாக அவங்க வந்து இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபாக இருக்கலாம், இல்லை கிளாஸாக இருக்கலாம், கேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை, அந்த பகுதியை சேர்ந்தவங்களாக மட்டும்தான் அவங்க இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க யார் யாரை வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து இணைக்கலாம் அப்படின்றத. ஸோ இணைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க அந்த பகுதியை சார்ந்தவங்களாக இருக்கணும். அதை டிசைட் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு மெம்பராக ஏற்றுக்கிறது அப்படின்றது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் கையில் தான் வந்து இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வில்லேஜை மட்டும்தானா அப்படின்ல, இன்னும் 2-3 வில்லேஜஸையும் கிராமங்களையும் வந்து ஒன்றாக இணைத்து செயல்படலாமா வேண்டாமா அப்படின்றதையும் முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியினுடைய ரிஜிஸ்ட்ரருடைய முக்கிய ஒரு டியூட்டியாக வந்து கருதப்படுது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, அவங்கள வந்து சோஷியோ எக்கனாமிக், அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வாலண்ட்ரியாக வந்து ஒரு அசோசியேஷன் உருவாக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அதனுடைய ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாலண்ட்ரி மெம்பர்ஷிப், அதாவது தன்னிச்சையாக தானாகவே முன் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பர் ஆகிறது. த மெம்பர்ஷிப் ஆஃப் தி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் வாலண்ட்ரி. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நான் மெம்பராக இருக்க போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து தானாகவே முன் வந்து அவங்க மெம்பர் ஆகலாம். எ பர்சன் இஸ் ஃப்ரீ டு ஜாயின் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்ட் கேன் ஆல்சோ லீவ் எனி டைம் ஆஸ் பர் ஹிஸ் desire. இப்போ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எப்போ வேணால் அவர் வந்து ஜாயின் பண்ணலாம், எப்போ வேணாலும் அவர் வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் இருந்து வெளியே போயிடலாம். தேர் cannot be any compulsion for him to join or quit a society. அவருக்கு வந்து எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது, எப்போ ஜாயின் பண்ணணும், எப்போ வந்து அவர் அதில் விட்டு வெளியே போகணும் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது. ஆனால் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கோ அதன்படி தான் வந்து அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அந்தமான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவுமே கிடையாது. ஆல்தோ ப்ரொசீஜர்லி எ மெம்பர் இஸ் required to serve a notice before leaving the society, there is no compulsion to remain a member. இப்போ ஆஸ் பர் ப்ரொசீஜராக நம்ம போனோம் அப்படின்னா அவர் வந்து முன்னாடியே ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து அவர் வந்து அந்த சொசைட்டியை விட்டு விலகி போகலாம். அவர் கம்பல்சரியாக வந்து மெம்பராக இருந்து தான் ஆகணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் கிடையாது, எந்த கம்பல்ஷனும் வந்து கிடையாது. மெம்பர்ஷிப் இஸ் ஓப்பன் டு ஆல் irrespective of the religion, caste and gender. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த மதத்தையோ எந்த ஜாதியையோ வந்து இல்லை வந்து எந்த ஜெண்டரையோ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து அங்கே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலண்ட்ரி மெம்பர்ஷிப். அடுத்தது லீகல் ஸ்டேட்டஸ், சட்ட ரீதியாக அதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் கம்பல்சரி. அதை நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கம்பல்சரி. திஸ் அக்கார்ட்ஸ் செப்பரேட் ஐடென்டிட்டி டு த சொசைட்டி விச் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட்டான வந்து ஒரு ஒரு சொசைட்டியிலிருந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ஐடென்டிட்டியை வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. அந்த மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியை, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. த சொசைட்டி கேன் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இன் இட்ஸ் நேம்
sue and the sued by others. இப்போ எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து ஒரு 2-3 பார்ட்னர் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதே போல் வந்து சட்ட ரீதியாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் இல்லையா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை. அப்போது சட்ட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்துலையும் அவங்க ஈடுபடலாம். இல்லை வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் மேலே கேஸ் போடணுன்னாலும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக அவங்க வந்து கேஸ் போட முடியும். இல்லை மற்றவங்க வந்து இவங்க மேலே கேஸும் போடலாம். ஏன்னா அது ரெஜிஸ்டர் ஆஸ் பர் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றதுனால இதில் சட்டப்பூர்வமாக எல்லா விஷயங்களுமே இதுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். As a result of being a separate legal entity, it is not affected by the entry or exit of its members. ஸோ இது வந்து சட்டப்பூர்வமாக வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து நடத்தப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த மெம்பர்ஸ் வந்து என்ட்ரு ஆனாலும் இல்லை வந்து வெளியே போனாலும் வந்து எந்த விதத்துலேயுமே வந்து கோஆப்ரேட்டிவ்னுடைய சொசைட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்காதுன்றாங்க. பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்னாச்சு, இப்போ யாராவது வந்து சப்போஸ் 2 பேர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வெளியே போகிறாரு அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் டோட்டலாக அந்த பிஸ்னஸையை வைண்ட் அப் பண்ணுறதா என்ன அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் உள்ளே வந்தாலும் சரி, யார் அந்த சொசைட்டியை விட்டு வெளியே போனாலும் சரி, எந்த விதத்துலேயுமே வந்து அதனுடைய செயல்பாடுகள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எந்த விதத்துலையுமே வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது சட்ட ரீதியாக இது வந்து செயல்படுறதுனால எந்த விதத்துலேயும் எந்த ஒரு மெம்பரினுடைய அதாவது என்டரிங் அண்ட் எக்ஸிட்டிங் இது வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஃபங்க்ஷன்ஸை பாதிக்காது. அடுத்தது லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட் லயபிலிட்டினா என்ன, நார்மலாக வந்து எவ்வளோ கேபிட்டல் வந்து அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கான கடன் தொகையை வந்து அவங்க பொறுப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னா. The liability of the members of the cooperative society is limited to the extent of the amount contributed by them as capital. அதே தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எவ்வளோ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ 1 lakh அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 1 lakhக்கான கடன் என்னவோ அதற்கு வந்து பொறுப்பேற்றுக்குவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு வந்து இவங்க வந்து இது கிடையாது. ஓகேவா, இவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நான் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கனோ அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்றத சொல்கிறது தான் லிமிட்டட் லயபிலிட்டி. திஸ் டிஃபைன்ஸ் த மேக்ஸிமம் ரிஸ்க் தட் எ மெம்பர் கேன் பி ஆஸ்டு டு பேர். இதுதான் அவருடைய மேக்ஸிமம் ரிஸ்கே. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரோ அந்த அளவுக்கான பொறுப்புக்கள், அதாவது கடன் பொறுப்புகளையும் எடுத்துக்கிறது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமமான ரிஸ்கே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லிமிட்டட் லயபிலிட்டி. அடுத்தது கண்ட்ரோல். In a cooperative society, the power to take decision lies in the hands of the elected managing committee. ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்தி, ஓட்டிங் மாதிரி நடத்தி அங்கே வந்து தலைவரை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டிஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கான எல்லா டிசிஷன்ஸுமே அவங்க எடுப்பாங்க. The right to vote gives the members a chance to choose the member who will constitute the managing committee, and this lends the cooperative society a democratic character. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸ் வந்து வாலண்டரியாக தானே அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஓட் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான தலைவர்களை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதன் மூலிமா ஒரு கமிட்டி, ஒரு குழுமம் மாதிரி வந்து அவங்க உருவாக்குவாங்க. தலைமை குழுவை வந்து அவங்க உருவாக்குவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்து வந்து நடத்துவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல். யார் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் மூலியமாக, ஓட்டிங் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேனேஜிங் கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க. ஓகே, அடுத்தது சர்வீஸ் மோட்டிவ். என்ன ஒரு காரணத்துக்காக, எந்த எய்ம்காக வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு பார்த்தீங்கன்னா
சேவை அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் வந்து நோக்கத்தோட தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை உருவாக்கப்பட்டிருக்கு. த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி த்ரூ இட்ஸ் பர்பஸ் லேஸ் எம்ஃபசிஸ் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் அண்ட் வெல்ஃபேர். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது வந்து ஒரு அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஹெல்ப், ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பீப்புளை விட லோயர் லெவல் பீப்புளுக்கு, அதாவது வீக்கர் செக்ஷன்ஸாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் த மோட்டிவ் ஆஃப் சர்வீஸ் டாமினேட்ஸ் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ், சேவை அப்படின்றத மட்டும்தான் வந்து நோக்கமாக வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. இஃப் எனி சர்ப்ளஸ் இஸ் ஜென்ரேட்டட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ், இன்கேஸ் அவங்க வந்து பண்ணுற பிஸ்னஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து லாபம், சர்ப்ளஸ் என்னும் பொழுது ப்ராஃபிட் ஏதாவது ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த மெம்பர்ஸ் ஆஸ் டிவிடெண்ட். அந்த லாபத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் மாதிரி அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஷேர்ஸை வந்து வெளியே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஷேர்ஸை வாங்குறாங்க இல்லையா, தன்னுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஷேர்ஸுக்கான லாபம் ஏதாவது வரும்பொழுது அதை டிவிடெண்ட்டாக அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ எப்படி பேங்க்கில் வந்து நான் பணத்தை போடுறேன், அதற்கான இன்ட்ரெஸ்ட்டை நான் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி கம்பெனியில் வந்து நான் ஒரு ஷேரை வாங்குறேன்னா அந்த கம்பெனியில் லாபம் வந்துச்சுன்னா அதற்கான டிவிடெண்ட்டை வந்து எனக்கு ஷேர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ரெமுனரேஷன் டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ அந்த டிவிடெண்ட்டை வந்து வாங்கிப்பாங்க. ஓகே, இன் கன்ஃபார்மிட்டி வித் த பைலாஸ் ஆஃப் த சொசைட்டி, சட்டப்பூர்வமாக எவ்வளோ டிவிடெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மோட்டிவ். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னா என்ன, எப்படி ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு மேனேஜிங் கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியே எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபீச்சர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.